வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிங்ஸ்டன் மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அதை டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் கமல் பிரகாஷ். அதில் ஆக்டர்னா நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஹீரோயினா வந்து திவ்யா பாரதி வந்து பண்ணியிருக்காங்க. வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேட்டான் தான் வந்து அதில் வில்லனா சாலமான் அப்படின்ற ரோல் வந்து பண்ணியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது சபிக்கப்பட்ட ஒரு கிராமமா இருக்குது. அந்த கிராமத்தை வந்து அதை சரி பண்றோம் அப்படின்ற பேர்ல வந்து அதுல இருந்து நீக்கி அங்க இருந்த அந்த ஆவியை வந்து கடலுக்குள்ள வந்து அடக்கம் பண்றாங்க. அப்போ வந்து கடல் வந்து ஒரு சபிக்கப்பட்ட கடலா மாறுது. அப்படி அது சபிக்கப்பட்ட கடலா மாறும்போது அந்த ஊருக்கு வந்து மீன் வளம்ன்றதே அந்த கடல்ல வந்து இல்லை. அது சபிக்கப்பட்ட கடலா மாறினதால மீன் வளமே இல்லாம போயிடுது. அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கிராம மக்கள்லாம். அதை வந்து காப்பாத்துறாரு நம்ம கிங்ஸ்டன். இதுதாங்க கதை. மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து இதுதான். இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து கிங்ஸ்டன் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. நம்ம திவ்யா பாரதி மேம் வந்து ரோஸ் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரு. வில்லனா வந்து சாலமன் அந்த சேட்டான் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து போஸ். இந்த கதை எப்படி அப்படின்னா சின்ன பசங்களுக்குலாம் பயம் கட்டி அம்புலி மாமா கதைலாம் சொல்லி சோறு விட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கதைங்க. இது வந்து ஹாரர் மூவியாம். வந்து அதனால ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அவ்வளோ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா இல்லை, ஏதோ நம்மளாம் வந்து கற்பனை திறன்ல வந்து நம்மளாம் சொல்லுவோம்ல ஒரு கதை, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கதை. சரி, ஓகே, அது கதை தான் அப்படி இருக்கே, அப்ப என்ன படத்துல காமெடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா காமெடியுமே வந்து 100%ல 99% காமெடி இல்லைங்க. அந்த 1% காமெடி, அதுவுமே காமெடின்னு சொல்ல முடியாது. நம்மளா சிரிச்ச பேயை பார்த்தோன்னா சிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. பேய் பண்றதே பார்த்து சிரிப்பு வருது, அப்படிதான் இருக்குது காமெடி. அதே மாதிரி எப்படி சொல்றது, மம்மி வந்து பேய காமிச்சிருக்காங்க. ஜாம்பிஸ் வருது, மம்மிஸ் வருது, அப்புறம் வந்து கடல் அரக்கின்னு சொல்றாங்க, எல்லாம் ஏதோ சொல்றாங்க. ஆனா வந்து பேயை பார்த்தாலே சிரிப்பு தான் வருது, அப்படி சொல்லலாம். காமெடி, அதை தான் காமெடியா நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கா பாத்தீங்கன்னா சண்டை சீன்லாம் கிடையாதுங்க. பேய் கூட சண்டை போடுற சீன் தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பேய் கூட சண்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து கிங் வந்து ஊர் சுத்துறாரு, ஜாலியா இருக்காரு, அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பேய் கூட சண்டை போடுறது, இதுதான் வந்து ஆக்ஷனு. அடுத்த பாத்தீங்கன்னா எதை வச்சு கதை எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்டைப்பூச்சியா கடல்ல வந்து அது ரேரா கிடைக்கிற ஒரு வந்து அட்டைப்பூச்சி இல்ல, அது வந்து அட்டை மீன். அதை வந்து ஏதோ வந்து கடல்ல வந்து ரேரா கிடைக்குமா, அந்த அட்டை மீனை வச்சுதான் வந்து இந்த கதை வந்து எடுத்திருக்காங்க. அந்த அட்டை மீனை வச்சு அவங்க என்ன அதுக்குள்ளேயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கு. ஆனா வந்து அந்த ஹாரர் மூவிக்கான பயம் அப்படின்றது வந்து இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனா ட்விஸ்ட் வந்து நிறைய வச்சிருக்காங்க. இவன் தான் வில்ல அப்படின்னு நினைச்சா இவன் வில்லன், மெயின் வில்லன் இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தனை கொண்டு வராங்க அதுக்குள்ள. அப்படிதான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பேய் துரத்தினே இருக்கும். பேய் கூட சொல்ல முடியாது, ஜாம்பிஸ் வந்து துரத்தும். ஜாம்பி வந்ததும் மம்மி வரும், மம்மி பேய் வரும், அப்படியே துரத்திக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மொத்தம் வந்து எப்படி சொல்றது, ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க, செதறி போயிட்டு இருப்பாங்க. அந்த ஒருத்தரையா காட்டுறதுதான் செகண்ட் ஹாஃப்ல சீனு. அந்த ஆக்சுவலா நம்ம வந்து பேய் படத்துல அது லாஸ்டா அந்த பேயை வந்து வச்சிருவாங்க, அப்படியே எண்டு காட்டு போட்டுருவாங்க. அதுல ஒரு என்ன தத்துவம் சொல்லியிருக்காருன்னா, அது வந்து பேராசைப்பட்டு எதுலையுமே போய் நம்ம வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவத்தோட கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி பார்த்தோம்னா கோகுல் பெனாய் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆங்கிள். ஆனால் விஷுவல்ஸ் வந்து இன்னுமே நல்லாவே வச்சிருக்கலாம் அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியனு. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, கிராஃபிக்ஸ்லாம் வந்து இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா நைட் ஷூட் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து அந்த ஒரு நைட்ல என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த 1.5 மணி நேர கதை. அந்த ஒரு நைட்டுன்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட் ஏற்றிருக்கலாம். இருட்டாவே தான் இருந்துச்சு முக்கால்வாசி. பேய் வரும்போதுலாம் பேயே வந்து கருப்பா இருக்குமா, பேய் வந்து எப்படி சொல்ல, வெள்ளை ட்ரெஸ் மட்டும் தான், வெள்ளை மூஞ்சி ஃபுல்லா கருப்பா தான் இருக்கும் பேய் நம்ம பார்த்த வரைக்கும். அதே மாதிரிதான் இதுல இருக்கு. அதனால வந்து அந்த லைட்டுக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப வந்து இருட்டா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. படமே இருட்டுல தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா. அதுலயும் அந்த ஹீரோயினை எப்படி சொல்றது, கெமிஸ்ட்ரி அப்படின்றது பாத்தீங்கன்னா லவ்வுமே அதெல்லாம் கிடையாதுங்க. வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ரோஸை கடத்தின்னு போவாங்க, கிங்கு போய் காப்பாத்துவான், அப்படியே அந்த கடல்ல அந்த கப்பல்ல இவங்களும் வந்துருவாங்க. இதுதான் லவ். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு படத்துக்கு தேவை லவ், காமெடி, அடுத்து வந்து சாங்கு, பிஜிஎம், ஆக்ஷனு. ஓகேவா, இதை வந்து லவ்வும் வந்து கம்மி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம். ஓகே, இவர் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் தெரியும், பயங்கரமான மியூசிக்லாம் போட்டிருக்காரு. பிஜிஎம் அந்த 1000ல் ஒருவன்லாம் பிஜிஎம்லாம் கேட்டாலே அவ்வளோதான் கூஸ் பம்ஸ் ஆகும், அந்த அளவுக்கு போட்டவர். அவரோட படத்துக்கே வந்து பிஜிஎம் இன்னுமே மாசா போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து பிஜிஎம் ஸ்கோர் வந்து அவ்வளோவா இல்லைங்க, பேக்ரவுண்ட் மியூசிக். ஆனால் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த பேய் கத்துறது, திடீர்னு வந்து அப்படியே இந்த சவுண்ட் வரதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவே வேணா அந்த படத்தை போய் பார்க்கலாம் தியேட்டர்ல.
அப்புறம் அவங்க ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த லுக் வந்து அவர் புதுசா இன்னும் காட்டியிருக்கலாம். லுங்கி, ஷர்ட் அப்படி போட்டுட்டு லோக்கலா இருந்திருக்காரு. ஓகே அப்படி சொல்லலாங்க. ஏன்னா நல்லா தான் நடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் எப்படி சொல்றது, பேசுற டைலாக் வந்து ஹீரோயினுக்கு வந்து கம்மி தான். அவ்வளவா டைலாகே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு 2 சீன் வந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து டைலாக் கிடையாது. கத்துறது, ஓடுறது அது மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த பேயை கண்டுபிடிக்கிறது, அது என்ன பண்ணலாம் அதுதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா வந்து ரியலிஸ்டிக்கா இல்ல. அது எப்படி அவ்வளோ பெரிய கடல்ல மொத்தம் சவப்பெட்டியாவே கிடக்குமா, அவ்வளோ பெரிய கடல்ல சவப்பெட்டியா, இது என்னடா அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா மம்மி நடனா எலும்பு கூடு மாதிரி இருக்கு. மம்மினா நம்ம எப்படி பார்த்துருப்போம், உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி போட்டு துணியெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி தானே இருக்கும். இது நடனா எலும்பு கூடு மாதிரி இருக்கு. இது ஜாம்பியா மம்மியான்னு கூட தெரியல. ஜாம்பிஸ் வந்துச்சு. ஜாம்பிஸ் எல்லாம் கடிச்சா வந்து நம்மளும் மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் நான் மிருதன் படத்துல பார்த்திருப்போம். இதுல எல்லாம் ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணது, ஆனா ஒண்ணுமே ஆகல. நார்மலா பேய் மாதிரி தான் இருக்குது ஜாம்பிஸ். அப்படிதான் இருக்குது பேயே. ஆனா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஓகே, ஓரளவு வந்து அதை மேட்ச் பண்ணிருச்சு. அந்த திவ்யபாரதி ஒரு சீன்ல வந்து முன்னாடி ஒண்ணு இருக்கும், அதை போயிட்டு பிடிக்க போவாங்க. அது என்ன பாம்பா டிராகனாலாம் தெரியல. பிடிக்க போகும்போது அது வந்து டப்புன்னு மூஞ்சி முன்னாடி கத்தும். அந்த சீன் வந்து உண்மையாலே நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து திடுக்குன்னு அப்படி ஆயிடுச்சு. பயந்துட்டேன் அப்படின்னே சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு. மற்றபடி என்ன பார்த்தீங்கன்னா, இன்னுமே பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட ஒப்பீனியனா இருக்கு. ஏன்னா ஆவரேஜ் அப்படின்னே வச்சுக்கலாம். இன்னுமே வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி போறவங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. இன்னும் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம். ஜிவிக்கு வந்து ஆக்டிங்கை விட மியூசிக் தான் வந்து பயங்கரமா நல்லா சூட் ஆகுது. மியூசிக்ல அவர் இன்னும் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. மியூசிக் டைரக்டராகவே இருந்தாலுமே சூப்பரா வந்திருப்பார் போல. அதுலயே இன்னும் நிறைய புகழ் வெற்றி அப்படின்றத பார்த்திருப்பார் போல. இவர் எப்ப ஆக்டிங் வந்தாரோ அந்த ஆக்டிங்ல இருந்து அவருக்கு வந்து நிறைய மைனஸ் வர அவரோட நேம்ன்றது டேமேஜ் ஆகிட்டே வருது. நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் பார்த்துட்டு வராங்க. அந்த ஆக்டரா வந்ததுல இருந்து அது நிறையவே வந்துட்டு இருக்கு. இவர் மியூசிக்லயே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னமும் நிறைய பெரிய ஆளா வந்திருக்கலாம் போல, இன்னும் அதுல வந்து நல்லா பண்ணியிருக்கலாம் போல அப்படின்ற மாதிரியான கருத்து வந்து எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அதனால இவர் வந்து ஆக்டிங்கை விட்டுட்டு மியூசிக்ல வந்து இன்னும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி மியூசிக்கை இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போவாரு அப்படின்னு நம்ம நம்புறோம்.